வணக்கம். மேக்ஸ் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸஸ் 3.1 கொஸ்டின் நம்பர் 4லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த லைன் y ஈக்குவல் டு எக்ஸ். லைன் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ் ஆக்சஸும் கொடுத்துட்டாங்க. அந்த ஆர்டினேட்ஸும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஆஸ் யூஷுவல் முன்னாடி ஃபஸ்ட்டு 2 சம்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் y ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ நம்ம பாயிண்ட் இதுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸு y ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 பாயிண்ட் போடுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இதுக்கு எக்ஸுக்கும் ஒய்யும் ரெண்டும் சேம்னா 0 0 தான் வரும். அடுத்த 1 கொடுத்தாலும் 1 1 தான் வரும். அதனால் இன்னொரு பாயிண்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். 2 கொடுக்குறேன், 2 கொடுத்தாலும் 2 தான் வரும். ஓகேவா? அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 0. அடுத்தது 1க்கு 1 வரும், 2க்கு 2 வரும், 3க்கு 3 வரும். அது பாட்டுக்கு இதே மாதிரியே வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த லைனை இப்படி ட்ரா பண்ணிடலாம். சரியா? இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். இப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் தான் நம்மளோட இது ஆகுது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம 1.1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, இதுதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம ஏரியா வேணும். அந்த ஏரியாவோட பார்ட் என்னது? இதுதான் நம்ம இந்த ஏரியா, இதில் தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் சம்ம. தட் இஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து 1லேருந்து 2 வரைக்கும், 1லேருந்து 2 வரைக்கும் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ 1 to 2 ஒய்னாலும் எக்ஸ் இல்லை, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் தான். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2. நம்மளோட லிமிட் வந்து 1 to 2. நெக்ஸ்ட் 1/2 வெளியில் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்னா 4 மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் 1 கொடுத்தோன்னா 1. தட் இஸ் ஈக்குவல் டு 4ல் 1 போச்சுன்னா 4 மைனஸ் 4ல் 1 போச்சுன்னா 3, 3/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. Using integration, find the area of the region bounded by the line y minus 1 equal to x. And x axis தான் கொடுத்துருக்காங்க. coordinate x is equal to -2 and x is equal to 3 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம டேபிள் போட்டுக்கலாம். x, y இங்கே 0, இங்கே 0. ஓகே, எக்ஸுக்கு 0ன்னு கொடுத்தோன்னா y minus 1 equal to 0, அப்போ y equal to 1. அடுத்தது ஒய்க்கு 0ன்னு கொடுத்தோன்னா 0 minus 1 equal to எக்ஸு, அப்போ -1 equal to எக்ஸு. இப்போ இதுக்கு கொடுக்கும்போது இங்கே என்ன வந்தது? 1 வந்துச்சு, இங்கே வந்து -1 வந்துச்சு. ஓகேவா? நம்ம இப்போ கிராஃப் போட்டுக்கலாம். கிராஃப் போட்டுக்கிட்டிங்கன்னா என்னது? 0லேருந்து 1 இங்கே வரும். அடுத்தது -1ல் 0னா இங்கே இடத்துல வந்துடும். இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒய் ஆக்சஸ்னு வச்சுக்கலாம். இப்போ நான் இது போட்டுட்டேன். பட் அவங்க கொடுத்துருக்கிறத பாருங்கள். இது வந்து என்னது? -1, 0 வந்துச்சு. இங்கே வந்து 0, 1 வந்துச்சு. இவங்க கொடுத்துருக்கிற ஆர்டினேட்ஸ் பாயிண்ட் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. இது வந்து 1 இல்லையா, அப்போ 2ங்கிறது இங்கே வரும். இந்த இடத்துல 2 வரும் இல்லையா. அப்போ இந்த லைன் வந்து இப்படி போடணும். இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2. அடுத்து என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. இங்கே 1 2 இந்த இடத்துல 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேயே 3ன்னு வச்சுக்கலாம். அதாவது இது வந்து 0, 3. இதுதான் எக்ஸ் ஆக்சஸ். இப்போ 3 இருக்குன்னா இதுலேருந்து இப்படி போடணும். இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ உங்களோட பவுண்டட் ரீஜியனில் பாருங்கள் எப்படி ஏரியா வந்து 2 பார்ட்டாக இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இங்கே ஒரு பார்ட்டு கிடச்சிருதா, அப்புறம் இங்கேருந்து இது ஃபுல்லாக ஒரு பார்ட். ஓகேவா? இப்போ இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அப்போ ஏரியாவில் நமக்கு 2 பார்ட்டு கிடைக்குது. இன்னொன்று நம்ம கொஷினே சேஞ்ச் பண்ணிக்கலாம். y minus 1 equal to எக்ஸு. அப்போது நமக்கு என்ன வேணும்? y equal to இந்த எக்ஸு +1 ஆகிடும். இப்போ நான் ஏரியா எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். ஏரியா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே வந்து என்னது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 தானே. அதாவது 0, -2, 0ன்னு இருக்கும் இங்கே பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் அதாவது -2, 0. அப்போ என்ன வரும்? நம்மளோட லிமிட்டு -2லேருந்து -1 வரைக்கும் போகுது பாருங்கள். இங்கே -1 தானே இருக்குது, அது வரைக்கும் போகுது. y இன்ட்டு அதாவது இந்த பார்ட்டுக்கு வரும்போது இது மைனஸ் ஆகிடும் இல்லையா.
இந்த லெஃப்ட் சைடு வர்றதுனால இது மைனஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஒன்று ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் ஒன்றுலேருந்து 3 வரைக்கும் போகுது அடுத்த லிமிட்டு. இது வந்து ப்ளஸில் தான் இருக்குது. இது வந்து ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதா? இந்த ஏரியா எப்படி பிரிக்கிறோன்றது தெரியுதா? அதுதான் இம்பார்ட்டண்ட். அது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் போட்டுடலாம், சம்ஸே போட்டு முடிச்சிடலாம். இப்போது இது வந்து -2 to -1 மைனஸை வெளில வச்சுக்கலாம். ஒய்ங்கிறது என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் இது -1 to 3 இதுவும் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். மைனஸை வெளில வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஆகிடும்? எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ப்ளஸ் 1 பண்ணோன்னா எக்ஸு. இதோட லிமிட் -2 -1 ப்ளஸ் இதையும் அதே தான் x²/2 ப்ளஸ் எக்ஸு. இதோட லிமிட் -1 to 3. இப்போ இதுக்கு நம்ம வேல்யூஸாக அப்ளை பண்ணணும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வச்சுக்கோங்க. x² எவ்வளோ வரும்? -1னா அப்போ ப்ளஸ் 1/2 வந்துடும். இதுக்கு -1 வரும். அதுக்கப்புறம் இந்த -2 கொடுக்கும்போது இது -2 ஸ்கொயர் பண்ணால் 4/2 -2 இது முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் இங்கே வாங்க x²னா 3 3s are 9/2 ப்ளஸ் 3 வந்துடும் ஒரு இது. அடுத்தது மைனஸ் ஸ்கொயர்னா 1/2 வரும். அப்புறம் -1 வரும். ஓகே, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது -2 இது +1. அப்போ என்ன வரணும்? -1/2. அதுக்கு அடுத்தது இங்கே என்ன வரணும்? இதை கேன்சல் பண்ணால் 2 2 - 2 0 ஆகிடும். அப்போ இது இவ்வளோ தான். ஓகே, ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 2 3s are 6 6 + 9 எவ்வளோ? 15/2. இங்கே என்ன இருக்கும்? -2 +1 -1/2ன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +1/2ன்னு வந்துடும். இப்போ இது +1/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1/2 ஆகிடும். இது 15/2 இது +1/2. எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? டினாமினேட்டர் 2 தான் இருக்குது. இப்போ மூணுத்தையுமே ஆட் பண்ணலாம். 1 + 15 16 + 1 17. ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடலாம். 17/2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் இதனுடைய ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, கொஷின் நம்பர் 6 பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் லையிங் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பவுண்டட் பை த ரீஜியன் y = 4x². இது என்னன்னே தெரியலன்னு யோசிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணலான்னா இது இப்படி கொண்டு வரலாம். அதாவது x² = y/4. அதாவது x² = 1/4 into y. அதாவது எப்படி இருக்குன்னா x² = 4ay. இந்த பேட்டர்னில் வருதா? அதாவது 4a = 1/4ன்னு அர்த்தம். x² = 4ay என்னது? மேலே வரும் இல்லையா? பேரபோலா, அப்பர் பேரபோலா. அதாவது ஓப்பன் அப்வர்ட் பேரபோலா. x² = 4a வந்து பேரபோலா இப்படி தான் இருக்கும். அடுத்து கொடுத்துருக்கிறது என்னென்னா x = இது y, இது x. x = 0னா இதே லைன் தான். அடுத்தது y = 0னா இந்த லைனு. y = 4னா இங்கே ஒரு 0.4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வரும். இதுதான் y = 4. இது வந்து x = 0. இது வந்து y = 0. பாயிண்ட் எல்லாம் குறிச்சிட்டோம் இல்லையா? அண்டு நல்லா கவனிக்கணும், கொஷினில் வெறும் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு, ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டோட ஏரியா தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா எது? இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இல்லையா? இதுதான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். அப்போது இந்த ஏரியா மட்டும்தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? கொஷின் என்னன்னு புரியுதா? ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இந்த ஏரியாவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு பாயிண்ட்டு தெரிஞ்சாச்சு, இதில் லிமிட்டும் 0 to 4ன்னு தெரிஞ்சாச்சு. ஸோ ஏரியா = 0 to 4 எக்ஸஸில் இருக்கிறதுனால x into dy. சரியா? இப்போ நான் எக்ஸோட வேல்யூ எனக்கு வேணும். x² = y/4. இப்போ x √y/4ன்னு வரும். அப்போ x √y/2ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? √y/2. √yங்கிறத y/1/2ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம கொஷினுக்கு வாங்க. 0 to 4 √y/2 into dy. ரைட்டா? இப்போ இந்த 1/2 வெளில எடுத்துடலாம். 0 to 4 இந்த yங்கிறத √y-ங்கிறத y/1/2 into dyன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த 1/2 y/1/2 பண்ணனா 1/2 + 1 /1/2 + 1. இதனுடைய லிமிட்டு 0 to 4. இப்போ இந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம். y/2 + 1 3/2.
இங்கேயும் 3/2. இதோடைய லிமிட்டு இனிமேல் தான் அப்ளை பண்ணணும். 1/2 இன்ட்டு இந்த 3/2 இங்கே வரும்போது 2/3 ஆகிடும். இப்போ ஒய்க்கு அப்ளை பண்ணோன்னா 4/3/2 -0. சரியா? இப்போ இந்த 2க்கும் இந்த 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1/3 இருக்கும். 4/3/2ன்னு இருக்கு இல்லையா? 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்புறம் இந்த 3/2 போட்டுக்கலாம். இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 க்யூப்னு இருக்கும். அப்போ 1/3 இன்ட்டு 2 க்யூபுங்கிறது 8. அப்போது 8/3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, புரியுதா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, கொஷின் நம்பர் 7. இதுவும் கூட சேம் மாடல் தான். ஃபைண்ட் த ஏரியா பவுண்டட் பை த கர்வ் y = x ஸ்கொயர். இது எப்படிலாம் x ஸ்கொயர் = 4ay பேட்டர்னில் இருக்கா? 4a = இங்கே 1. அப்போ இது என்னது? அப்பர் பேரபோலா, அதாவது ஓப்பன் அப்வர்ட் பேரபோலா. அதே மாதிரியே போட்டுக்கலாம். this is x, this is y. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y = 4. அதே தான். this is y = 4. இங்கே குவாட்ரண்ட் எதுவுமே பிரிக்கலை, ஃபுல்லாகவே அவங்க ஏரியா தான் கேட்டிருக்காங்க. முன்னாடி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு கொடுத்துருந்ததுனால இந்த பார்ட் மட்டும் எடுத்தோம். இப்போ இல்லாதனால இது ஃபுல்லாகவே எடுத்தோம். இப்படி ஃபுல்லாக எடுத்தோன்னா இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், அப்போ 2 பார்ட்டாக ஆகிடும் இல்லையா? அப்போ ஏரியா = என்ன பண்ணணும்? 2 part of 0 to 4 x into dy. இப்போ நம்ம x ஸ்கொயர் = நமக்கு ஒய்ன்னு இருக்குது. x ஸ்கொயர் = y. இதுதான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது. அப்போ x = என்ன ஆகிடும்? √y எழுதலாம். அப்போது இங்கே வந்து 2 0 to 4 √y into dy. 2 0 to 4 √yங்கிறது என்ன? y/1/2 into dy. இப்போ 2 y/1/2 பண்ணனா என்ன வரும்? y/1/2 + 1 / 1/2 + 1 0 to 4. 2 y/3/2ன்னு வந்துடும். இங்கேயும் 3/2ன்னு வந்துடும். 0 to 4. இப்போ இந்த 2 இன்ட்டு இந்த 3/2 இங்கே வந்துச்சுன்னா 2/3ன்னு ஆகிடும். இப்போ இதுக்கு ஒய்க்கு அப்ளை பண்ணோன்னா 4/3/2 -0ன்னு வந்துடும். இப்போ இது என்ன மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 4/3ன்னு வந்துடும். இந்த 2 எப்படி எழுதலாம்? 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்புறம் இந்த 3/2 இந்த 2க்கும் 2க்கும் கேன்சல். அப்போ 4/3 இன்ட்டு 2 க்யூப்னா 8. 8 4s are 32. 32/3 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஏரியா. தட்ஸ் ஆல். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் முடிஞ்சாச்சு. செகண்ட் எக்ஸசைஸில் நம்ம மீட் பண்ணலாம். அதுதான் என்னோடய சம்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரியுது, நான் நடத்துகிறது உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.